சாட்டிஸ்ஃபைடா ப்ரோ? படத்துல எதுவுமே இல்லை ப்ரோ. லோ பட்ஜெட் பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் மாதிரி தான் இருக்கு. அதுலேருந்து கதை பிச்சு பிச்சு எடுத்திருக்காங்க தெரியுது. ஆனால் இதில் ஒன்று அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் த்ரில்லாக இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். ட்விஸ்ட்டுன்னு பேரில் அது குழப்பி வச்சுருக்காங்க. பாஸ் பண்ணிட்டு வீல நந்து வராது எப்படி இருந்தது? தமிழ் படம் 2 மாதிரில அது மாதிரி தமிழ் படம் மாதிரி இருக்கு ப்ரோ. இல்லத்துல ரொம்ப அவ்வளோ நல்லா இல்லை தலைவா. ஏன் தலை என்ன எதிர்பார்த்தா? இல்லை அதாவது காமெடியாக இருக்குன்னு பார்த்தோம், காமெடியும் இல்லை, பயமுறுத்துற மாதிரி இருக்கும் பார்த்து பயமும் இல்லை. பேய் வர சீன்லாம் பயம்லாம் கிடையாது, ஒரு மாதிரி தில்றிங்காவே இல்லை. ஜிவி எப்படி நடிச்சிருக்காரு? ஓகே, அவர் ஓகே தான் வந்து, மற்றபடி கதாநாயகிலாம் வேலை எல்லாமே போச்சு. என்ன பண்ணுனே தெரியல இந்த பொண்ணு பாவம். கடலுக்குள்ள போற மாதிரி அந்த பேய் வர சீன் இல்லை அதெல்லாம் மியூசிக்லாம் நல்லா இருக்கு, மற்றபடி மியூசிக் நல்லா போட்டுருக்காரு. படம்னு சொல்கிற மாதிரி இல்லை, சிரிப்பாகவும் இல்லை பயமாகவும் இல்லை. காமெடிலாம் இல்லை. படத்துல வேற என்ன பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்? இல்லை ஏதாவது காமெடியாக காமிச்சிருந்துருக்கலாம், பயமுறுத்திருந்துருக்கலாம். எதுவுமே இல்லாமல் விட்டுட்டாங்க இந்த ஆடியன்ஸ். ஓகே ஓகே, அவ்வளோதான். ரொம்ப ஒரு வாட்டி பார்க்கலாமா? ஒரு வாட்டி பார்க்கலாம். சரி, காமெடியா இருக்கு ப்ரோ. நீங்களாம் போய் பாத்தீங்க? நீங்க போய் பாத்தீங்களா? பார்த்துட்டேன். நீங்க பாத்தீங்களா? பாஸ் பண்ணிட்டு வீல நந்து வராது எப்படி இருந்தது? தமிழ் படம் 2 மாதிரில அது மாதிரி தமிழ் படம் மாதிரி இருக்கு ப்ரோ. ஜிவி எப்படி பண்ணிருக்காரு? ஜிவி வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு, ஓகே தான். மற்றபடி ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஹாரர்லாம் இல்லை ப்ரோ, ஹாரர்லாம் பெருசாக இல்லை. முதல்ல என்ட்ரன்ஸ் கதை தட்டுறதுலாம் நார்மலாக தான் இருந்தது. பேயெல்லாம் காமிச்சாங்க, அப்புறம் பழகிடுச்சு. இந்த ஆடி லான்ச்சிலே காட்டாங்களா அந்த பேயை, அதனால ஒன்றும் பெருசாலாம் இல்லை. பேய் வந்து அந்த பயமுத்துற சீன்லாம் எப்படி இருக்கு? பயமுத்துற சீனா ஓகே தான் ப்ரோ, ரொம்பலாம் இல்லை ப்ரோ. இந்த ஜாம்பி மாதிரி இருக்குது, ஜாம்பி படம் மாதிரி இருக்குது. பேய் வச்சு காமெடி பண்ணுற மாதிரி இருக்கா? இல்லை பேய் வச்சு காமெடி இல்லை, மெயின் வில்லனே காமெடி தாங்க. ஜிவி பிரகாஷ் அவங்க தாத்தான பேர் வந்துட்டு அவர் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு தமிழ் படம் மாதிரி சுற்றி நடந்துட்டு இருக்காரு. பேய் கூட நடக்கிறாரு, இது சொடகு போட்டால் அது மாதிரி காமெடியாக நடந்துருக்கிறாரு. சிரிப்பாகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ, செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறாங்க. அது ஏன் இதனால இந்த கர்வ்ஸ் ஆச்சு, இந்த சி வந்து எப்படி கர்வ்ஸ் ஆச்சுன்னு ரிவீல் பண்ணுறாங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்குலாம் இல்லை. ட்ராபேக்கே எங்கன்னா வில்லனை நல்லா போட்டிருக்கலாம். ஆக்சுவலி வில்லனை கொஞ்சம் இன்னும் இதுவாக பண்ணியிருக்கலாம். இந்த தாத்தா தான் அவங்க தாத்தா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு போட்டிருக்காங்கல்ல, தாத்தாவே வந்து இன்னும் இதுவாக காமிச்சிருக்கலாம். சிரிப்பா இருந்தது. எல்லாம் ஊனு கத்தி வந்து சிரிச்சுன்னு இருக்காங்க எல்லாம். திவ்யபாரதி வந்து திடீர்னு ஒரு வேகம் எடுத்து ஃபைட் பண்றாங்க. அந்த சீன்லாம் வந்து சிரிச்சுன்னு இருக்காங்க ஜாலியா. ஆவரேஜ் தானா? நான் எதிர்பார்க்காம தான் நான் வந்தேன் நிஜமா. ஃப்ரெண்ட்ஸோட வர இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் படத்தை விட்டுட்டேன் நான், அதுதான் வந்தேன். ஆனாலும் எனக்கு எதுவும் செட் ஆகல. ஆக்டிங்லாம் ஓகே, எல்லாத்துமே ஓகே. கூட நடிச்சு ஸ்டோரி வந்து ரொம்ப புதுசாலாம் இல்லை, எப்படி சொல்றது, ஸ்டோரி கேட்கும் போது நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும் ட்விஸ்ட் அண்ட் சான்ஸா. ஆனால் தேட்டரில் 2 மணி நேரம் உட்காந்து பண்ணோன்னா ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும். அதான் அந்த வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணாதீங்கண்ணா, ஒரு மாதிரி பைரட்ஸ் ஆஃப் கரீபியனே கிடையாது இது ஏதோ. ஆனால் விஷுவல்ஸ் வேற ஏதோ பண்ணிட்டாங்கன்னு வேணா சொல்லலாம், வேற ஏதோ பண்ணிட்டாங்க. ஆனால் அது மாதிரியெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த ஜாம்பி மாதிரி வரதெல்லாம் ஓகே, ஆனால் ஜாம்பிங்க தான் கொஞ்சுதுங்க எல்லாரையும். அது ஏன்? ஆமாம், ஜாம்பி நம்மளுக்கு ஜாம்பின்னொடனே மிருதன் படம் அப்படிலாம் ஞாபகம் ஒரு கடிக்குது. அது வந்து எல்லார் மேலேயும் விழுதுங்க, கீறுதுங்க, போயிடுதுங்க, அவ்வளோதான். இதுதான் பண்ணுது. அவர் ஒரு வில்லன் கேரக்டர் ஒருத்தர் இருப்பார், லாஸ்ட்ல அவர் வந்து நான் இதனால தான் எல்லாம் பண்ணுறேன்னு கிளாரிஃபை கொடுத்துட்டு போயிடுவார். இவ்வளோதான் படமே, ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி. நான் அவங்க இன்ட்ரோலாம் விட்டுட்டேன், நான் உள்ளே வரும்போது ஸ்க்ரீனில் தெரிஞ்சாங்க, பார்த்தேன். ஆக்டிங்லாம் ஓகே தான். திவ்யபாரதி ஃபேன்ஸ் வந்து பார்க்கலாம் ஓரளவுக்கு. பயங்கரமாலாம் ஒன்றுமே பண்ணல, நார்மலாக ஸ்க்ரீனில் அவ்வளோதான் நடிச்சிருக்காங்க. கொடுத்த இதுக்கு பயங்கரமாலாம் ஒன்றும் இல்லை. அதான் சொல்கிறேனே, கொஞ்சிக்கிறாங்க. ஜாம்பி வருதுங்க, எல்லாரையும் கொஞ்சுறாங்க, போயிடுதுங்க, அவ்வளோதான். தவிர மற்ற எதுவுமே எல்லாம் கிடையாது, அவ்வளோதான். லைக் லோ பட்ஜெட் பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் பார்த்த மாதிரி தான் இருக்குது, அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் திவ்யபாரதி எதுக்கு இருக்காங்கன்னே தெரில. அவங்க வந்ததுலேருந்து லைக் அவங்க பயந்த மாதிரி அவங்க ரியாக்ஷன் தெரில. லைக் அவங்க மூஞ்சே லைக் அடிப்பட்ட மாதிரி தான் இருக்குது படத்தில். வராங்க மூஞ்சில் இப்படி தான் இருக்குது. அவங்க எல்லாமே இருந்துக்கலாம், வேறு யாராவது போட்டிருக்கலாம் போல அதுக்கு. அதே மாதிரி ஜிவி பழைய படம் மாதிரி எந்த படமும் அந்த மியூசிக் எதுவுமே இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. லைக் வேறு யாரும் மியூசிக் போட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஹாரர் கிளைமேக்ஸ் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா நான் பயப்படவே இல்லை சுத்தமாக. லைக் அந்த மியூசிக் மட்டும்தான் அப்படி நல்லா சவுண்டாக இருக்குன்னு தவிர மற்றபடி அது வந்து ஒரு பொம்மை செட்டு மாதிரி தான் இருக்குது. அப்படிதான் பேய்லாம் இல்லை ப்ரோ, சீரியஸாக பயமுத்துற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அங்கே பேய்லாம் இல்லை, வெறும் ஒரு சும்மா ஒரு செட்டு போட்டு பப்பட் ஷோ மாதிரி இருந்தது ப்ரோ. அதுதான் ப்ரோ ரியலாக. அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் மற்றபடி காமெடியின் படத்தில் எதுவுமே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல திவ்யபாரதி ஒரு போர்ஷன் செம்மையா
என்ன போஸ்ட் வச்சிருக்காங்கன்னா ஆமாம் அது ஒரு 18+ கண்டென்ட் தான். அது குதிரைன்னு ஒன்று வரும், ஆனால் பாம்பு மாதிரி எடுத்து நீட்டுவாங்க. வேறபடியாக ஒன்றுமே இல்லை. அதுக்கு மட்டும் ஒன்று சிரிச்சாங்க ப்ரோ. ஆனால் படத்தில் காமெடின்னு ஒன்று இல்லை ப்ரோ, சுத்தமாக இல்லை. சாட்டிஸ்ஃபைடா ப்ரோ? படத்தில் எதுவுமே இல்லை ப்ரோ. லோ பட்ஜெட் பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் மாதிரி தான் இருக்குது. அதுலேருந்து கதை பிச்சு எடுத்திருக்காங்க தெரியுது. ஆனால் இதில் ஒன்று அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் த்ரில்லாக இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். கதை வந்து ஒரு அவன் கதை பாசிட்டிவாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இழுத்து தேவையில்லாம் ட்விஸ்ட்டுன்னு பேரில் அது குழப்பி வச்சுருக்காங்க. அது அந்த அளவுக்கு உருப்படியாக அதே பண்ணியிருக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி கொண்டு வரதுக்கு அதுக்கு ரீமேக்காகவே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அதுக்கு இல்லை ஓகே சாருக்காக பார்க்கலாம். இது வரைக்கும் சாரோட படத்தை நான் தேட்டரில் பார்த்ததில்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் சாரோட படம் 2050 மூவி நல்லா இருந்துச்சு. பட் வந்துட்டு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் சார்ட்ட எதிர்பார்த்தது பிஜிஎம் தான். ஸோ சாரோட மியூசிக் நமக்கு தெரியும். ஸோ ஓவரால் சாரோட சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ லாஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படத்தில் எல்லாமே சாரோட சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த படத்துலேயும் அதை எதிர்பார்த்த அளவு இருந்துச்சு. பட் வந்து இந்த கிராஃபிக்ஸ் வந்து ஒரு சில விஷயம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு பேயை பார்த்து நம்ம சிரிப்பு தான் வருது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில பேர் சந்திரமுகினாங்க, அரண்மனை பார்ட் 5நாங்க. பட் சார் நல்லா ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. டைரக்டர்ஸ் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் தான் சார் படம் எண்டு ஆகும்போது எப்படா முடியுன்ற மாதிரி இருந்தது. பட் ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியோடு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் எண்டு எப்போ ஆகும்போது எப்படா படம் முடியுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் ஓகேங்க. ஆவரேஜ் மூவி தான். ஒன்றும் அந்த பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. மியூசிஷியன் ஜிவி பிரகாஷ் உண்மையாக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. ஆக்டர் வைஸ் ஓகே தான். எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்றும் அவ்வளோ சேஞ்ச் ஆன மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. படம் ஓகே தான். மிஸ் ஆனால் சார் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப டவுன் ஆகும். ட்ராபேக்குங்க. போகிறாங்க சீனில் போயிட்டே இருக்காங்க. ஒரு சம் அன்யூஷுவல் எலிமெண்ட்ஸ் வருது. திருப்பி அதே ரிப்பீட் பண்ணும்போது அது ஒரு விதமான ஒரு போர் அடிக்கிறதுன்னு தவிர ஒன்றும் ஓகே. ரொம்ப ஆரன்லாம் சொல்ல முடியாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த ஸ்கேர் ஜம்ப் இருக்கும். மற்றபடி ஒன்றுமே கிடையாதுங்க படம். அதுதான் செகண்ட் ஹாஃபில் தான் வருது. அதுதான் அது ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் கிடையாது. சும்மா ஓகே தான். அந்த படம் உண்மை அதுதாங்க. மீம் டெம்ப்ளேட்டாக போயிடக்கூடாது. அது படம் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்குது. அதான் சொல்லிட்டேன், மியூசிஷியன் ஜிவி ஹஸ் டன் எக்ஸலண்ட் ஒர்க். ஆனால் ஆக்டராக வந்து அந்த டார்லிங்கில் பார்த்த ஒரு இது கூட அதே ஒரு மாதிரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாம் படம். பெரிய மைனஸ்ன்னு படத்துக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் இருக்கிற ஸ்க்ரீன் ப்ளே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டாக கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் ஒன்று அப்படியே விட்டுட்டாங்க. பார்க்கலாம், ஆனால் ஒன்ஸ் பார்க்கலாம், கன்ஃபார்மாக பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ. என்ன எதிர்பார்க்கலாம்? ஓகே ப்ரோ, நான் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆச்சு. கோஸ்ட் பேசிங்லாம் எப்படி இருக்கு? பயமா இருக்கா? இல்ல பயமாலாம் இல்ல ப்ரோ. ஹாரர் மூவி பயம் இல்லன்றீங்க. ஜாம்பி மூவி மாதிரி இருந்துச்சு ப்ரோ. பயம்லாம் வரல. என்ன அது மிஸ் ஆயிடுச்சு நினைக்கிறீங்க அப்போ? என்ன மிஸ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக ஏதாச்சும் மேக்கப் மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். விஎஃப்எக்ஸ்லாம் ஒன்றும் அந்த மாதிரி பயங்கரமாலாம் இல்லை. மற்றபடி மியூசிக்கெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, பார்க்கலாம். என்ன ஜிவியோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. அந்த தாத்தா போர்ஷன்லாம் எப்படி இருந்தது? ஃபிளாஷ்பேக் போர்ஷன்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. என்னத்துல சிரிக்கிறீங்க? நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. கடைசியில் அது அவர் பண்ணதான் கொஞ்சம் சிரிப்பாயிடுச்சு. நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம். என்ன எக்ஸ்பெக்டேஷன் வந்தீங்க? எப்படி இருந்தது? எக்ஸ்பெக்டேஷன் வச்சதோட அதிகமா நல்லா இருந்தது எனக்கு. ஓகே, ஆடியன்ஸை பார்க்கும்போது எப்படி கனெக்ட் ஆகுறாங்க? என்கேஜிங்கா இருந்தது. கண்டிப்பா ஒரு மாதிரி லேக் அப்படின்னு ஒன்னு ஃபீலே ஆகாது. அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஹாரர்ல ரொம்ப ஒரு மாதிரி ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ் அதிகமா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு பயமா இருந்தது. அந்த மாதிரி நிறைய சீன்ஸ். கோஸ்ட் சீன்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஆடியன்ஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? எல்லாருமே ஆக்சுவலி வந்து நிறைய வந்து லைக் பயந்ததை நான் பார்த்தேன். லைக் சவுண்ட் வந்து அதிகமாக வந்தது. ஸோ அதனால தெரிஞ்சுது ஒரு மாதிரி நம்ம மட்டும் பயப்படல, எல்லாருமே சேர்த்து தான் பயந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஜிவி ஆக்டிங் நார்மலாக ஆக்சுவலி வந்து நல்லா தான் இருக்கும். அவர் இதுக்கப்புறம் வந்து மியூசிக்கோட சேர்த்து ஆக்டிங்கும் நிறைய கண்டினியூ பண்ணலான்னு தோணுது. அவங்க கப்பல் ஆக்சுவலி சூப்பராக இருக்கு. கெமிஸ்ட்ரி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க எப்படி ஆல்ரெடி நடிப்பாங்களோ அதை விட சூப்பராக அவங்க ஆக்சுவலி பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து ஆக்சுவலி வந்து அந்த சிஜி எல்லாமே அந்த ஸ்டோரி லைன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து லைக் அந்த கப்பல் ஆக்சுவலி அவங்க நல்லா இருந்தாங்க. அண்ட் தென் எனக்கு ஆக்சுவலி வந்து நெகட்டிவ்ஸ்னு எதுவுமே ஃபீல் ஆகலை. எனக்கு நல்லா இருந்தது, செம்மையா இருந்தது. ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் பயம் வர மாதிரி இருக்கா? இல்ல, ஆனா நல்லா இருந்துச்சு. ஒர்க் பண்ணதெல்லாம் எப்படி இருந்தது? ஜிவி எப்படி இருந்தாரு? நல்லா நடிச்சிருந்தாரு. லாஜிக்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? டீசெண்டா இருந்துச்சு. ரொம்ப மோசமான என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தீங்க? எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம தான். ஓகே, காமெடில ஒர்க் அவுட் ஆயிருக்கா? நல்லா இருந்துச்சு. நல்லா. செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? லைட் செகண்ட் ஹாஃப் எப்படி சொல்றது, முன்னாடியே வச்சிரலாமா தோணுச்சு. சஸ்பென்ஸ்லாம் நல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? கதைக்குள்ள போறது நல்லா இருந்துச்சு.
கதைக்குள்ளே போகிறதுக்கு அதான் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் கதைக்குள்ளேயே போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அதனால? நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. சும்மா டைம் பாஸ்க்காக வந்தோம், நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆயிருக்கா எல்லாமே? சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன் மீதி இடத்துல என்ன நினைக்கிறீங்க? மீதிலாம் அதான் ப்ரோ ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், அதனால் பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. ஹாரர் எலிமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அது நல்லா இருந்துச்சு. டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இல்லை ஒர்க் பண்ணதுனாலன்னு கிடையாது, நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தியேட்டரில் வந்து பாருங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுவேன். ப்ரோ படத்துல அனிமேஷன் சீக்வன்ஸ் டைட்டில் கிடக்கவே படத்துக்கு வரலாம் ப்ரோ. சரியா இருந்துச்சு ப்ரோ. ஏன் நீங்க கேளுங்களேன், நான் பண்ணது இவங்க தான் ப்ரோ அனிமேஷன் சீக்வன்ஸ் படத்தை இது பண்ணுது. சத்தியமா ப்ரோ படம் உண்மையே நல்லா இருக்குடா, செமையா பண்ணிருக்கு. அனிமேஷன்லாம் காலேஜ் முடிச்ச பசங்க ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் பெஸ்ட் அனிமேஷன் தான் விஎஃப்எக்ஸ், சூப்பராக இருக்கு படம். படம் வந்து கொஞ்சம் லைட்டாக லேக் இருக்குது. ஒரு நல்ல அட்டெம்ப்ட் சி அட்வென்ச்சர் அப்படிங்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் லேக் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்ல இருக்குது. ஆமாம் பெட்டர் இன்னும் சில இடத்துல பண்ணியிருக்கலாம். பெட்டராக இன்னும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சில இடத்துல தோணுச்சு. ஒரு நல்ல அட்டெம்ட் பார்க்கலாம். பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஏன் பார்க்கலாம்னு எடுக்கிறீங்க? அந்த அளவுக்கு நிறைய ஃப்ளாஷ்பேக் தான் ப்ரோ. ஃப்ளாஷ்பேக்கில் தான் கதையே சொல்கிறாங்க. ஆனால் ட்விஸ்ட் இருக்கு. ஃப்ளாஷ்பேக்கில் யார் யார் வந்து இந்த இது பண்ணான்ட்டு. ஹாரர் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கு? ஹாரர் எலிமெண்ட்ஸ்னா இது நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிருக்காங்க இந்தியாவில். ஸோ அதுக்கான எலிமெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கா? பார்க்கலாம். அந்த ஒரே ஒரு பேய் மட்டும் நல்லா, அதுக்கு நல்லா இது போட்டிருந்தாங்க, மேக்கப் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது எஃபெக்ட். சாட்டிஸ்ஃபை ஆகுமா? எனக்கு ஓகே தான், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆடியன்ஸ் எப்படி? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம், அது ஜாலியாக இருந்தது. எல்லாம் கலாச்சிட்டு இது பண்ணியிருந்தோம்.